ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தக்காளி, தேங்காய், வெங்காயம் இது மூணுமே இல்லாமல் ஒரு சட்னி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். மெயினே பொட்டுக்கடலை தான். பொட்டுக்கடலை, அதுக்கு பாதி அளவு வெள்ளை உளுந்து, 2 ஸ்பூன் எண்ணெய், காரத்துக்கு காஞ்ச மிளகாய், கலருக்கு காஷ்மீரி மிளகாய், 2 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி. இதுதான் இந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சட்னி செய்ய ஆரம்பிக்கலாம். வடைச்சட்டி வச்சுட்டு வடைச்சட்டி ஹீட் ஆனதும் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையை அந்த ஆயிலில் நம்ம போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தை ஆட் பண்ணிக்கலாம். உளுந்தும் பொட்டுக்கடலையும் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆனாதான் அரைக்கும்போது நல்லா அரைப்படும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாயையும் காஷ்மீரி சில்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பூண்டையும் போட்டுக்கலாம். பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம புளியும் ஆட் பண்ணிக்கலாம். புளியும் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் புளியோட பச்சை வாசம் இருக்காது. இது கூடவே கொஞ்சம் ஃப்ளேவருக்கு மல்லி இலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதும் இதை கூல் டவுன் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் உப்பு, டேஸ்ட்டை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க. அது கூடவே நம்ம இப்போது தாளிப்பு செஞ்சுக்கலாம். வடைச்சட்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணிடுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இந்த தாளிப்பை சட்னி கூட சேர்த்துருங்க. அவ்வளோதான், நம்ம சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபி. இதை நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி, சாதம் கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி நிறையா ஃபுட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீப் சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ.